ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா, அவங்க அவங்க வந்து பேரை மாற்றி அவர்கள் சிந்து சரஸ்வதி என்று அழைத்து அதை நாகரிகத்தையே மாற்றுகிறார்கள். ஏனென்றால், ஒரு வேதத்தில் சொல்லப்படாத செய்திகள் அங்கு தொல்லெச்சங்களாக கிடைக்கின்றன. ஆனால் அதை மாற்றுவதற்கு எத்தனையோ முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதெல்லாம் அதை அவர்களால் செய்ய முடியவில்லை. ஒரு தாட்டி குதிரைய பத்தி பேசினாங்க. குதிரை கிடைச்சுன்னு குதிரைன்னு அது வந்து நிரூபிச்சோம். குதிரை கிடையாதுன்னு நிரூபிச்சோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஹோமகுண்டம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஹோமகுண்டம் அடுப்ப பார்த்து ஹோமகுண்டம் சொன்னா எவனாவது நம்புவானா? அடுப்பு தான் கிடைக்குது. நாங்க 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 வந்து பெர்சனலா அந்த இடத்துல வந்து ராக்கிகடி போன்ற இடங்கள்லாம் நான் தோண்டுனவன். எங்களுக்கு தெரியும். அதோடைய சைட் எப்படி இருக்கும், அதோடைய கிடைக்கின்ற பொருட்கள் எப்படி இருக்குங்கிறது. அதை ஹோமகுண்டமாக மாற்ற நினைக்கிறார்கள். அதிலும் அவர்கள் எதுவும் வெற்றி பெற முடியவில்லை. இன்று பெயரை மாத்திக் கொள்ளலாம் என்று சிந்து சரஸ்வதி என்று சொல்கிறார்கள். சிந்து சரஸ்வதி என்று சொன்னா என்ன பேர மாத்திட்டா நாகரிகம் மாறிடுமா? வாழ்ந்த மக்கள் மாறிவிடுவார்களா? ஏனென்றால் அந்த பகுதியில் ஒரு காலத்தில் கக்கர், ஹக்ரா என்ற ஒரு ஆறு பாய்ந்த இடம். அதற்கு பழமையான பெயரே கக்கர் அண்ட் ஹக்ரா. ஒரு காலத்தில் சட்லஜ் நதியும், யமுனை நதியும் இணைந்து அந்த ராஜஸ்தான் பகுதியில் அந்த நதி ஓடி தொலவீரா என்ற இடத்தில் கடலில் கலந்தது. அதில் அதில் சிந்து சமவெளி சார்ந்த அனைத்து இடங்களும் கிடைக்கின்றன. கிட்டத்தட்ட நீங்க பார்த்தோம்னா, மொகஞ்சதாரோ ஹரப்பாவை விட மிகப்பெரிய நகரமாக ராக்கிகடி என்ற நகரம் அந்த பகுதியில் கிடைக்கிறது. ஒரு நகர நாகரிகம் முழுமையாக அந்த பகுதியில் இருக்கின்றன. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் பல நகரங்கள் இருந்துள்ளன. அதான் முக்கியம். 1 நகரம், 2 நகரம் கிடையாது. 13,00,000 சதுர கிலோமீட்டர் கொண்ட சிந்து சமவெளி நாகரிகத்தில் பல நகரங்கள் இருந்துள்ளன. அந்த பல நகரங்கள் தான் நம்முடைய மிக முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது. அவை அனைத்தும் அந்த வேத இலக்கியங்களில் ஒரு நகரங்களை பற்றியும் குறிப்பு இல்லை என்பதுதான் உண்மை. என்னுடைய பேராசிரியர் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு நகரங்களை பத்தி குறிப்பில்லை. அப்ப குறிப்பில்லாத ஒரு இலக்கியத்தை தொல்லெச்சங்களோடு ஒப்பிட முனைகிறார்கள். அதில் தான் அவங்க வந்து தோல்வி அடைகிறார்கள். ஆனால் தோல்வி அடைந்தாலும் விடாமுயற்சியில் நாங்கள் செய்வோம் என்ற காரியத்தில் பெயரை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதான். அதை நாம் உணர்ந்து கொண்டால் போதும். நம்முடைய தொல்லெச்சங்களை எவ்வாறு நாம் முறையாக நம்முடைய தொல்லெச்சங்களோடு ஒப்பிட வேண்டும் என்ற ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு நாம் ஆய்வுகளை முன்னெடுப்பு செய்ய வேண்டும். செய்தால் அவர்களுக்கு அதில் எந்த வெற்றியும் அவர்களுக்கு கிட்டாது, நமக்கு கிட்டும். நம்முடைய பண்பாட்டின் வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்வதற்கு பல அரிய தகவல்கள் நம்மிடம் உள்ளன.